சென்னையில் ஸ்பைடர்மேன் ஸ்டைலில் அடுத்தடுத்து அரங்கேறும் கொள்ளை சம்பவங்கள் போலீசுக்கு சவாலாக அமைந்துள்ளது. சென்னை தியாகராயர் நகரில் செயல்படும் பிரபல துணிக்கடைகளில் ஒன்று குமரன் சில்க்ஸ். இந்த கடையின் 4வது தளத்தில் பெண்களுக்கான ஆடைகள் விற்பனையகம் செயல்பட்டு வருகிறது. கடந்த 17ஆம் தேதி காலை கடையை திறந்தபோது அந்த தளத்தின் மேற்கூரை உடைக்கப்பட்டு கல்லாப்பெட்டியில் இருந்த 9 லட்சம் ரூபாய் கொள்ளை போனது. அது குறித்து மாம்பலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுவரை கடையில் பணியாற்றும் ஊழியர்கள், முன்னாள் ஊழியர்கள், ஏசி மெக்கானிக் என 100க்கு மேற்பட்டோரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. 16ஆம் தேதி இரவு குமரன் சில்க்ஸில் கடையை மூடும்போது பவர் ஆஃப் செய்துவிட்டு சென்றதால் சிசிடிவி காட்சிகள் வேலை செய்யவில்லை. எனவே அருகில் உள்ள கட்டிடங்களில் இருந்த சிசிடிவி காட்சிகளை போலீசார் சோதித்தனர். அப்போது கொள்ளையன் முதலில் போத்தீஸ் சில்க்ஸ் கடையில் புகுந்து கொள்ளையடிக்க முயன்றுள்ளார். அதற்காக ஏசி வெண்டிலேட்டர் வழியாக சென்றதும் அங்கு சிசிடிவி கேமராக்களை பார்த்த அவன் அலறியடித்துக் கொண்டு பக்கத்து மாடிக்கு குரங்கு போல் தாவி குமரன் சில்க்ஸ் கடையில் புகுந்தான். அங்குள்ள ஏசி வெண்டிலேட்டர் வழியாக உள்ளே சென்று 4வது தளத்தில் உள்ள பால் சீலிங்கை உடைத்து உள்ளே புகுந்து 9 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்திருப்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. போத்தீஸ் கடையில் உள்ள சிசிடிவியில் பதிவான காட்சியில் முகமூடி அணிந்த நபர் வடமாநிலத்தவர் போல் காணப்பட்டார். அருகில் உள்ள மற்ற சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது அதில் முகத்தை மறைத்தபடி மர்ம நபர் சென்றதும் தெரிய வந்தது. அவரை பிடிக்க 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளதாக மாம்பலம் போலீசார் தெரிவித்தனர். போத்தீஸ் கடையில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெறுவதால் எளிதாக கடைக்குள் புகுந்து அங்கிருந்து ஸ்பைடர்மேன் போல மாடிக்கு தாவி கொள்ளையடித்திருப்பதாக போலீசார் கூறினர். இதேபோல சென்னை சவுகார்பேட்டை மின் தெருவில் நியூ மந்திர் ஜெயின் கோவில் உள்ளது. 70 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த பிரசித்தி பெற்ற கோவிலில் கடந்த 14ஆம் தேதி அதிகாலை முகமூடி அணிந்து கோவிலின் அருகே உள்ள கட்டிடத்தின் பக்கவாட்டு சுவற்றின் வழியாக பாய்ந்து கோவில் சுவற்றை இறுக பிடித்தார். பின்னர் படிக்கட்டில் இறங்குவது போல் விறுவிறுவென இறங்கி உள்ளே சென்ற மர்மநபர் கோவில் கதவின் பூட்டை உடைத்து கைவரிசை காட்டியுள்ளார். சுவாமி சிலைகள் வைக்கப்பட்டிருந்த அரைக்கதவின் பூட்டை உடைத்து 600 கிராம் தங்கம் மற்றும் 10 கிலோ வெள்ளி பொருட்கள் என 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகளை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அரங்கேறியது. இதேபோன்று மேலும் சில சம்பவங்களும் ஸ்பைடர்மேன் ஸ்டைலில் அரங்கேறியிருப்பது அறிந்து போலீசார் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதில் ஈடுபடுவது ஒரே நபரா அல்லது ஒரே கும்பலா? இப்படி ஸ்பைடர்மேன் ஸ்டைலில் கட்டிடங்களில் விறுவிறுவென ஏறியும் அருகில் உள்ள கட்டிடத்துக்கு குரங்கு போல் தாவியும் கைவரிசை காட்டுகின்றனரா என்ற கோணத்தில் விசாரணை தீவிரமடைந்துள்ளது. சிசிடிவி காட்சி அடிப்படையில் மர்ம நபர்கள் சிக்கினால் மட்டுமே அவர்கள் யார், எங்கிருந்து வந்து சென்னையில் ஊடுருவி குற்றச் செயல்களில் ஈடுபடுகின்றனர் என்பது தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.